பெருமையுடைய சில விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். யாருக்கு சரி ஒரு ஆளுக்கு சொல்லலுமா, நாங்கள் கடைசியாக படித்த பாடத்துடைய ஏதாவது ஒரு சம்பவம் உண்டு? என்ன சொல்கிறது, நீங்கள் அப்படி கேட்குறீங்க? ஜும்மாவை கேட்டு வெளியே போகக்குள்ள ஜும்மாவை தினம் முன்னாடி சரியாக வைக்கிறோம் நாங்கள், அப்படிதானே? எப்பையும் பயான் கேட்குற நேரம், ஏதாவது தர்பியா கேட்குற நேரம் 2 நிகழ்ச்சி நடக்கும். குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றேன். ஒன்று நல்லா கேட்கும், நல்லா என்ன செய்யணும்? தூக்கம் போனா காதுல அந்த கதவும் என்ன செஞ்சிடும், அது மொட்டமா மூடி பட்டுடும். கண் மூடி படுறதோட காதுல கதவும் என்ன செய்யும்? நல்லா கேட்கணும், முழிச்சிருந்து கேட்கணும். 2வது அதை விளங்கணும். சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், சிலவங்க நாளைக்கு மர்ம நாள சயீர் என்ற நரகத்தில் இருப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், நியாயம் அப்பா, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, கேட்டு விளங்கியிருந்தா, விளங்கினா ஞாபகத்தில் இருக்கு, கேட்டா மட்டும் ஞாபகத்தில் இருக்கவே வைக்காது. கேட்கவும் வேணும், அடுத்து என்ன செய்யணும்? விளங்கவும் வேணும். இப்போ சொல்லுவாங்களாம், காலு லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நல்லா கேட்டு நல்லா விளங்கியிருந்தா நாங்கள் இந்த சயீர் என்ற நரகத்தில் இருக்க மாட்டோமே என்று நரகவாசிகள் சொல்லுவாங்களாம். நான் என்னோட பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், பொதுவாக பாடங்கள் நடத்துகிற நேரம் 2 பேரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. எங்கள் ஹசரத் மாரு சொல்லுவாங்க, ஆசிரியர் மாரு சொல்லுவாங்க. ஒன்று நல்லா விளங்கினவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, இன்னொன்று நல்லா விளங்காத ஆள்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் நீங்களாம் நல்லா விளங்கினாக்கள் இப்படி கேள்வி கேட்கறதுலேருந்து நான் ஒரு நல்லெண்ணெய் வைக்கிறேன். இன்ஷால்லா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கை இப்படித்தானே அஜர்? ஹைர், மாஷா அல்லாஹ், ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்கள் பெருமையுடைய அடையாளங்களை பற்றி பார்ப்போம். இப்போ நோயுடைய அடையாளங்களுக்கு, இப்போ காய்ச்சல் வார நேரம் என்ன செய்யும்? கொஞ்சம் மேல் கை வருத்தமாயிக்கும், உடம்பு சூடாகிற மாதிரி இருக்கும், சாப்பாடெல்லாம் ஒரு அலுப்பு வரும், அப்படி ஆரம்பிச்சு தான் என்ன செய்யும்? அது மாதிரி பெருமை வாரத்துக்கான சில அடையாளங்கள், பெருமை வாரத்துக்கான அடையாளங்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இஹ்யா உலூமுத்தீன்ல அந்த அடையாளங்களை எழுதியிருக்கிறாங்க. இஹ்யா உலூமுத்தீன் என்றதை நீங்கள் கிதாபை படிச்சுங்கன்னா இன்ஷால்லா பெரிய சூஃபி ஆகிடும். அதை படித்து நல்லா விளங்கினா பெரிய சூஃபி ஆகிடும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் தான் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் 400 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் எழுதுகிற கிதாப் எல்லாம் எழுதிட்டாங்க. எவ்வளோ திறமையாக்கும் அவங்க. 40 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு மனுஷன் 400 வருஷம் இருந்தால் எவ்வளோ எழுதியலும் எவ்வளோ சொல்லும் அதெல்லாம் எழுதிக்கிறான். சரி, அப்போ இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இஹ்யா உலூமுத்தீன்ல பெருமையுடைய சில அடையாளங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பார்க்கலும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால் இமாம் அல் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த பெருமையை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக நான் இந்த கிளாஸ்களில் இதுகளை தேடுற நேரம் சில விஷயங்கள் லேட்டாகி கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கொண்டு உங்களோட பகிர்ந்து கொண்டு அதே இந்த ஈமானுக்கு நல்லமே அதை சுற்றி சில விஷயங்களை இடக்கதையும் ஞாபகப்படுத்துறது அது நல்லமென்னு நான் நினைக்கிறேன். சொன்னாங்க இமாம் அல் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க, அஜிபுத்து லிஇப்னி ஆதம், இந்த ஆதம் இந்த மக்கள்கிட்ட இருந்து நான் ஆச்சரியப்படுறேன் ஒரு விஷயத்தை வச்சு சொல்றாங்க. யக்ஸிலு நஃப்ஸஹு மினன் நஜாஸா, அவர் அவருடைய நஜீஸ அவரை தான் கழுவிக்கொள்றார். எல்லாத்துக்கும் வேலை வைக்கலும், எல்லாத்துக்கும் வேலை வைக்கலும், உடுப்பு கழுவுறதுக்கு வேலை வைக்கலும்,
குளிப்பாட்டுறதுக்கும் வேலை ஆக்க வைக்கிறோம், ஆக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வைக்கணும். தான் கழிச்ச மலம் கழிச்சா அதை கழுவுறதுக்கு ஆள் வைக்கணுமா? ஒரு கட்டம் ஒன்று வரும், அல்ல எங்களை பாதுகாக்கணும். ஒரு கட்டம் ஒன்று வரும், சில நேரம் எங்கட வேலையை எங்களுக்கே செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு கட்டம் வரும். இந்த கட்டம் வராமிக்கிறது ஒரு துவா உண்டு. யாருக்கு சார் சொல்ல மனுஷன் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு தான் கேட்கிறேன். ஆலிம்கள் இல்லாம வேற யாருக்கு? வேற யார் சார்? அஜர் ஒரு துவா சொல்றாங்க. வேற யார் சார் ஒரு துவா உண்டு? நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்க கூட சொன்னேன், இது பயான் அல்ல. பயான் அல்ல, நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன், நான் சொல்லிக்கொண்டு நிற்கிறேன். ஜும்மா மாதிரி இது அப்படி இல்லை. இது நீங்களும் பேசணும், நானும் பேசணும். அப்போ தான் இந்த கிளாஸை செஞ்சு கொண்டு போயிடும். சொல்லுங்க பாம். ஆஜார் சொல்றாரு ஒரு துவா உண்டு. வேற யார் சரி இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுமா? ஆஜார் சொன்னத்துல அந்த துவால பாருங்க, அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தல் உம்ர். தள்ளாடுற வயசுல இருந்து என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். சில விஷயங்களை கண்ணால பார்த்து சில விஷயம் ஹேண்டில் பண்ணின்னு சொல்லி சொல்றேன். எங்கட பிள்ளைகள் அப்படி அல்லாஹ் ஆக்கக்கூடாது. மௌத்தாக கொள்ள நினைச்சுக்கோங்க. ஏண்ட பிள்ளைக்கும் ஏண்ட புள்ள எனக்கு வேலை செய்யக்கூடாது. அது செய்யணும், பிள்ளைகள் விளங்கணும், செய்யணும் என்று. ஆனா வாப்பமார் நினைச்சுக்கோங்க, ஏண்ட புள்ளையும் ஏண்ட வேலை செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு செய்யும், 2 நாளைக்கு செய்யும், 3 நாளைக்கு செய்யும். செஞ்சு செஞ்சு ஒரு கட்டம் வரக்குள்ள மௌத்தாக மாட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்துக்கு எந்த பிள்ளை சொல்லுவாங்க, வாப்பாவால சரியான கஷ்டம் அப்பா, மௌத்தாக மாட்டாங்களா? ஒரு கட்டம் கொண்டு ஒரு 2 பிள்ளைகள் வந்து நல்லா பார்த்தாங்க வாப்பாவை. மாஷால் எனக்கு தெரிஞ்சாலும் நல்லாவே பார்த்தாங்க. பார்த்து 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 கடைசி அவங்களால ஒரு மனுஷன் சொத்தை இழந்துட்டு போற நேரம் அவர் பலகீனமாகுவார். இருக்கிறத வித்து பார்த்து எல்லாம் செஞ்சதுக்கு போறவோ கடைசி கட்டம் வந்து சொன்னாரு, ஹஸரத் நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன் சொல்லி சொன்னாரு, பாப்பா மௌத்தா போனா நல்ல மதுரது, இதுக்கு மேல எங்களுக்கு தாங்க என்றார். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் வேலை வைக்கணும், எல்லாத்துக்கும் வேலை வைக்கணும். ஆனா அந்த கட்டம் வந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு முன்னால நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு ஓடிக்கிறாரு. யாரு சாரி மலம் கழிச்சு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வச்சிங்கன்னு சொல்றான் இல்ல. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு ஆதமுடைய பிள்ளைகளை கண்டா ஆச்சரியமாய்க்கப்பா. யக்ஸிலு நஃப்ஸஹு மினன் நஜாஸா, சிறுநீரை கழிச்சு அவரே கழுவிக்கொள்றாரு, மலம் கழிச்சு அவரே கழுவிக்கொள்றாரு. வயதஉ கல்பஹு மும்தலிஅன் பில் கிப்ரி, ஆனா அவருடைய உள்ளம் பெருமையால நிறைஞ்சிருக்கு. மலத்தை கழிச்சா அவரே அவரோட கையால கழுவி கொள்றாரு, ஆனா உள்ளம் எப்படி பெருமையால நிறைஞ்சிருக்கு. பெரிய நோய், இந்த பெருமைன்றது பெரிய நோய். அது எப்படி எந்த இடத்துல என்ன மாதிரி வரும் என்றது யாருக்கும் தெரியாது. ஆலிமுக்கும் வரும், ஒரு தாய்க்கும் வரும், ஒரு ஏழை மனுஷனுக்கும் வரும், ஒரு செல்வந்தருக்கும் வரும். இப்ப நாங்க நினைக்கிற பெருமை என்றா வசதியான ஊர்ல யார் சார் இருந்தா இவன் பெருமைக்காரன் இல்லை, அது பிழையான கவுல். பெருமை என்றது எந்த நேரத்தில் எப்படி எங்கால நுழையும் என்றது யாருக்கும் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கும். அடிக்கடி அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் என்னை பணிவுள்ள ஒரு மனுஷனை ஆக்கிடு, பெருமையுள்ள மனுஷனை ஆக்கிடாது. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொல்லுவானாம், உதுகுலு அபுவாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. சில கூட்டங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க நரகத்துல நுழைங்க, நிரந்தரமா இருங்க. ஃபலபிஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், பெருமை அடிச்சவங்க ஒதுங்கும் தரம் கெட்டதாகி விட்டது என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்வானாம். குர்ஆன் சொல்லுது. அதனால பிள்ளைகள்கிட்டையும் சொல்லுங்க, அடிக்கடி கூப்பிடுங்க, மகன் பெருமைப்படவானம், பணிவோட நடந்துக்கோங்க. நல்லா படிச்சு கொண்டு போறாரு, பெருமை வரும். பிள்ளைகள் நல்லா சம்பாரிச்சு கொண்டு போவாங்க. சில பிள்ளைகள் 25, 26, 26, 20 கல்யாணம் முடிக்க முந்தைய ஒரு கட்டத்தில் நல்லா சம்பாரிச்சு கொண்டு போவாங்க. மகனை கூப்பிடுங்க, மகன் நல்லா தேர்ந்தென்னு பெருமைப்படுவான். அப்ப
இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பெருமையுடைய இஹ்யா உலுமுத்தீன் கிதாபில் சொல்றாங்க, பெருமையுடைய முதல் அடையாளம், இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வகுப்பில் இருந்தீங்கன்னா பெருமையுடைய அடையாளங்கள் என்னன்றது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். சொல்றாங்க, ஐயரல் இன்சானு நஃப்ஸஹு கைரன் மின் கைரிஹி. சொல்றாங்க, ஒரு மனுஷன் மற்றவனை விட நான் தான் ஒரு ஆள் என்று நினைக்கிறானே, ஹுவ அஸ்லுல் கிபிர், இதுதான் பெருமையுடைய அடிப்படை என்று சொல்றாங்க. மற்றவனை விட நான் தான் ஆள், இப்படி நினைக்கிறது பெருமையுடைய அடிப்படைன்னு சொல்றாங்க. யார் சொன்ன வார்த்தை? இல்லையே, சட்டி மாறுதே. இது யார் சொல்ற வார்த்தை சொல்லுங்களேன்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த அடிப்படையை கொண்டு வராங்க. ஆனா இந்த வார்த்தையை ஒருத்தன் சொன்னான் ஆரம்பத்தில். யாரு? ஷைத்தான் சொன்னான். அனா கைரும் மின், ஆதமிட நாளியா பெரிய ஆள். அல்லாஹ் கிட்ட சொன்னானா இல்லையா? அல்லாஹ் கிட்ட சொன்னான், அனா கைரும் மின், அவரை விட நாளியா கொல்ட்டியால். சில நேரத்துக்கு இந்த நிர்வாக தெரிவில் இந்த நோய் வரும். நிர்வாக தெரிவில் இந்த நோய்கள் வரும். உதாரணமாக ஒரு 20 பேரை தெரிவு செய்கிற நேரம் ஒரு ஆளை எதிர்பார்த்து கொண்டு நிற்பார், என்னையும் போடுவாங்க மக்கள், எனக்கும் ஆதரவு தெரிவிப்பாங்க. இவரை விட கொஞ்சம் படிச்சத்துல கொஞ்சம் செல்வத்தில் கொஞ்சம் குறைஞ்சால் வந்தா பாரு என்ன விட்டு அவனை போட்டி விளங்கும். இது நோய், எங்களுக்கு விளங்காத ஒரு பெரிய நோய். உண்மையில அல்லாஹ் எந்த வாழ்க்கையில் வரணும் மட்டும் தான் இஹ்லாஸோட பேசுறேன் உள்ளத்தால, யாரும் சுட்டி காட்டுறது அல்ல. அல்லாஹ் எனக்கு இஹ்லாஸை நசீபாக்கணும். இந்த நோய் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் எப்படி வரும் என்று, வெள்ளம் அடிச்சா தண்ணி எங்கால எப்படி வரும் என்று விளங்குது. வெள்ளம் நல்ல தண்ணி அடிச்சுக்கொண்டு வர நேரம் நல்ல கட்டெல்லாம் கட்டிருக்கும், அதை ஒட்டச்சுக்கொண்டும் வரும். சின்ன ஓட்டை ஒன்று அதுக்காலையும் வரும், மேலாலையும் வரும். இது போலத்தான் ஒரு மனுஷனுக்கு பெருமை என்றது எப்படி எங்கால எந்த சூழல்ல வரும் என்றது தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் தான் தான் சிறந்தவன் என்று நினைச்சாவே போதும், அது பெருமையுடைய ஆரம்ப அசில். ومعناه أن يعتقد الإنسان في قلبه أنه أفضل من غيره سواء في الدين أو العلم أو النسب أو المال أو المنصب. சொல்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க, தீன்ல நான் தான் சிறந்தால், இல்முல நான் தான் பெரியாள், குடும்ப வம்சாவளி என்ன குடும்பம் எப்படி பாட்டோம் தெரியுமா, வல்மால் பணத்துல, அவில் மன்சப் எனக்கு ஒரு இடம் ஒண்டிக்கு, நான் ஒரு மாஸ்டர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு முதர்ரிஸ், நான் ஒரு அமைச்சர். இப்படி யாரு உள்ளத்துல நினைக்கிறாங்களோ, சொல்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க, இதுதான் பெருமையுடைய முதல் படித்தரத்துக்கு நீங்க இறங்கி ஏறிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சிலவங்க சொல்லுவாங்க உள்ளத்தில் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏதோ நான் அவனை விட தொழுறேன் அப்பா, அவனை விட நான் கொஞ்சம் முன்னேறிட்டேன், தாஜ்ஜத் தொழுறேன். இப்படி நினைக்கிறதும் ஒரு பெருமையுடைய அடையாளம் தான். அவனை விட நான் என்று வாரனே வருமே, இதெல்லாம் முதலாவது பெருமையுடைய அடையாளம். நான் நினைக்கிறேன் இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள இருக்கணும். அவங்க தன்னை மகனை கூட்டிக்கொண்டு மஸ்ஜிதுக்கு போனாங்க. வாப்பா நேரத்தோடு எழும்பிட்டாரு, மகனும் எழும்பிட்டாரு. எழும்பி தஹஜ்ஜத் ஒரு நேரம், மற்றவங்க எல்லாம் தூக்கம். மகன் சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் கொஞ்சம் நசீபு கெட்ட ஆக்கல் இல்லையா, சும்மா தோரணையில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டார் அவரு. இவங்களும் தூங்கி நிற்கிறான்னு பாரு தஹஜ்ஜத் இல்லாமல். பாப்பா மகன் கிட்ட சொன்னாராம், நீங்க தஹஜ்ஜத் தொழுது இந்த வார்த்தையை சொல்றதை விட அவங்க தஹஜ்ஜத் தொழுது தூங்குறது சிறந்ததுன்னா. அமல்ல ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பெருமை வந்துடவே கூடாது. உதாரணமா 2 மனுஷன் பள்ளிகளுக்கு வராது. உதாரணமா நாங்கள் சஃபில் இருந்து தொழுதுதான், எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்றைக்கு தொழுதா டக்குன்னு பின்னுக்கு திரும்பி பார்க்குறேன். அது சும்மா தான் பார்த்து பண்ற, பார்த்தா கொஞ்சம் பேர் நின்று கொண்டு தொழுவாங்க. இப்போ உட்கார்ந்து கொண்டு நீங்க தொழுதவனுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, இவன் எப்ப பார்த்தாலும் மஸ்புக்காவி நின்று கொண்டு தான் தொழுற மாஷா அல்லா, சும்மா அப்படி நின்ன மட்டும் வரத்தானே.
நான் தான் தொழுதுறேன், அப்போ இமான் ஜமாத்துக்கு முன்சாஃபில் இருக்கிறேன், பால் எப்பவுமே இவன் நின்று கொண்டு தானே தொழுகிறான் என்ற ஒரு எண்ணம் வந்து சென்றால் அது பெருமையுடைய அடையாளம். இல்லாட்டி நாங்கள் தொழுதுட்டு போறோம், கொஞ்சம் பேர் ரோட்டில் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, நான் தான் நேரத்துக்கு தொழுகிறேன், இவனெல்லாம் தொழுகை சும்மா வீணமாய்க்கொண்டு நாசமாய்க்கொண்டிருக்கிறான், பெருமையுடைய அடையாளம். அப்ப என்ன செய்யற அந்த டைம்ல என்ன செய்யற? அப்படி ஒரு எண்ணம் வரும் தானே, என்ன செய்யற? அந்த எண்ணம் வராமைக்கிறதுக்கு நாங்க அல்லாஹ் கிட்ட சொல்லணும், யா அல்லாஹ் உன்னை இத்தாத் பண்றதுல என்னை நீ ஆக்கிட்டாய், உனக்கே எல்லா புகழும், என்னையும் என்று இந்த சகோதரனையும் உன்னை இத்தாத் பண்ணக்கூடியவனை ஆக்கிடு என்று துவா ஓதுறது தான் அதற்குள்ள வழி, வேறொரு வழி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த எண்ணங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளத்தால கூட பாருங்க, ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்ன, சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார், மன் கான ஃபீ கல்பிஹி, எங்க வரணும் பெருமை? பார்வையில, நடையில, உடையில, வாகனத்துல, அது ரெண்டாவது. மன் கான ஃபீ கல்பிஹி, எங்க வரணும்? உள்ளத்துல மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ரின், ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு நுழையலாம். காஃபிர்கள் மாதிரி அல்ல, அவங்க நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்க. இவர் எந்த அளவு பெருமைப்பட்டாரோ அந்த அளவு நரகத்தில் இருந்து வேதனை செய்யப்பட்டு துப்புரவாக்கி தான் அல்லாஹ் தாலா வெளியே போடுவான் சொர்க்கத்தை. அது எவ்வளவு காலம் அல்லாஹ் மன்னிச்சா நாடினா மன்னிப்பான், அவன் வேதனை செய்ய நினைச்சா வேதனை செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கும். உள்ளத்தால வரக்கூடாது பெருமை என்பது, முதலாவது உள்ளத்திலிருந்து எடுப்போம். இப்ப உதாரணமா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நல்ல பாடத்தில் பயானில் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒழுங்காக செஞ்சு கொண்டு இருந்தால் 100க்கு 100 அவரோட பயானை கேட்கறது ஆள்கள் இருக்கு, நல்லா நசியத் செய்வார். இப்போ இவர் பயான் செஞ்சு கொண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு பொடியை ரெண்டு வார போன கிழமை மதரசாலேருந்து வெளியாகின ஒரு பொடியை அவர் வந்து சொல்கிறாரு, ஹஸரத் அவனோட பயான் நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல பிழை விட்டீங்க. அவர் நினைக்கிறாரு, நேத்து முளைச்ச காலான்னு எனக்கு சொல்ல வாரியா? பெருமையுடைய அடையாளம். அந்த பிழை இருந்தா அந்த பிழையை கேட்டு திருத்திக் கொள்றது பணிவுடைய அடையாளம். அந்த பிழையை மறுக்கிறாரு, இல்ல நான் அப்படி ஒரு பிழை உடைய இல்லை, எனக்கு நீ என்ன சொல்லி தர வராய் என்று அப்படி நினைக்கிறது அது பெருமையுடைய அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கும். அது எங்களை விட வயசுல குறைவாய்க்கலும், சில அனுபவத்துல குறைவாய்க்கலும், இல்முல குறைவாகிக்கலும், ஆனா ஒரு பிழை வருது, அந்த பிழையை அவர் சுட்டி காட்டுறாரு, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அது பெருமையுடைய அடையாளம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சம்பவம் திர்மிதில் இப்னு மாஜால கிதாபு நிக்காஹ் என்ற அந்த பாடத்துல வருது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குத்பா செஞ்சு கொண்டிருந்தாங்க மதீனத்துல் முனவ்வரா. இப்போ அந்த காலத்தில் பெண்களும் ஹுத்துபாக்கு வருவாங்க, ஒரு பிற்காலத்தில் ஃபித்ராக்கள் நிறைஞ்சதால் அந்த பெண்களும் அந்த ஹுத்துபாக்கு வாரது அது ஒரு எதிர் அமைப்பில் நின்று வைங்களே. சொல்ல வந்தேன்னா பெண்களும் இன்றைக்கு ஆண்களை போல ஹுத்துபா கேட்டிருந்தால் தெரிஞ்சிருப்பாங்க, அதுக்கான சூழல் இல்லை. உண்மையில பெண்களுக்கும் நாங்கள் கேட்குற மாதிரி நிறைய கேட்டு இருந்தாங்கண்டா இதில் வாழ்க்கையில் மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குத்பா செஞ்சு கொண்டு நிற்கிறோம் சொன்னாங்களாம், அலா லா துகாலு ஃபீ சுதுகின் நிசாஇ, சொன்னாங்களாம் பெண் மஹருடைய விஷயத்தில் சொன்னாங்களாம், பெண்கள் மஹரை கேட்கிற விஷயத்தில் எல்லாம் மீறி போறீங்க, எல்லாம் மீறாதீங்கன்னாங்களாம். பெண்கள் மஹரை கேட்கிற விஷயத்தில் எல்லாம் மீறி போறீங்க, எல்லாம் மீறாதீங்க. فإنها لو كانت مكرومة في الدنيا أو تقوى عند الله, அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளதாக அல்லது துன்யாவுடைய விஷயத்தில் அது கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருந்தால் லகான அவுலாக்கும் பிஹா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருப்பாங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்களாம். மா அஸ்தக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் மின் நிசாஇஹி ولا أصدقت امرأة من بناته أكثر من 12 ஊக்கியா. சொன்னாங்களாம், பெண்களே நீங்க இந்த மஹர் விஷயத்துல நிறைய கேட்குறீங்க,
அது ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா இருந்தால், அல்லது தக்குவா அதால் ஏற்படும் என்று இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாண்ட மனைவார்களுக்கு நிறைய மகர் கொடுத்திருப்பாங்க, அல்லது தாண்ட மகள்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கிற நேரம் நிறைய மகர்கள் கொடுத்திருப்பாங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே ஒரு 12 ஊக்கிய அளவு தான் மகர் கொடுத்திருக்கிறாங்க சுட்டி காட்டினாங்க. அப்படின்னு என்ன விஷயம்னா, ரசூலுல்லாஹ் நிக்கா செய்கிற நேரமும் தாண்ட மகளுக்கு நிக்கா செய்து கொடுக்கிற நேரமும் 12 ஊக்கியா அளவு தான் மகர் கொடுத்து முடிச்சுக்கிறான், மகர் கொடுத்து முடிச்சு கொடுத்துக்கிறான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வார நேரம் பெண்கள் அதை விட கூட மகர் எடுக்கிறது ஆரம்பிச்சுட்டாங்க. 12 ஊக்கியான்னு சொன்னால் ஒரு ஊக்கியா 40 திர்கம், கிட்டத்தட்ட 500 திர்கம் கொடுத்து தான் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. நிக்கா முடிக்கிற ஆட்கள் யாரு? சின்ன பிள்ளை இழைக்கிறேன். அப்ப சொன்னாங்களா, நீங்க கொஞ்சம் குறைச்செடுங்கப்பா என்று சொல்ற மாதிரி தோரணை கொத்தமா செஞ்சாங்களாம். فلما نزل من المنبر قامت امرأة من قريش فقالت يا أمير المؤمنين أكتاب الله أحق أن يتبع أم قوله. கேட்டாங்களாம், மிம்பர்ல இருந்து கீழே இறங்கினோடனே குறைஷை சேர்ந்த ஒரு பொம்பளை போய்த்து கேட்டாங்களாம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க பின்பற்றதற்கு மிச்சம் தகுதியானது உங்களோட வார்த்தையா அல்லாஹ்வோட கிதாபான்னு கேட்டாங்க. சொன்னாங்களா, பல் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வோட கிதாபை தான் நீங்க பின்பற்றணும். அது பெண்மணி சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅخذு மின்ஹு ஷைஆ வைன் அரதும் இஸ்திப்தால ஜௌஜின் மக்கான ஜௌஜ். அதாவது ஒரு பொம்பளைய டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொம்பளைய முடிக்கிற நேரம் நீங்க முதல் பொம்பளை கொடுத்த அந்த மகரிக்கு தானே, அது பெரிய கின்தார்ன்றது குவாலை, பெரிய குவாலை அளவு நீங்க தங்கம் வெள்ளியால கொடுத்திருந்தாலும் ஃபலா தஅخذு மின்ஹு ஷைஆ, அதுல இது கொஞ்சமும் கூட நீங்க எடுக்க வேணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. அந்த ஆயத்துல என்ன விளங்குற, பெருசா கொடுக்கும் 7 லட்சம் தானே. அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிற நேரம் நீங்க என்ன 12 ஊக்கியாவில குறைச்செடுக்க சொல்றீங்க என்று கேட்டாங்களாம். அமீருல் முஃமினீனா முழு உலகத்துக்கும் தலைவர் அவரா? அந்த காலத்துல ஜனாதிபதிகள் அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் அமீர். அப்போ ஒரு தவறு சுட்டி காட்டப்படுது, நாங்கண்டா பள்ளி தலைவர் ஒன்று எடுத்து பேசிட்டாருன்னு வைங்களே, மேல எழும்பி ஒன்று பேசுறாரு, ஊர் மக்கள் சொல்ற அது பீல ஆஜியார் அப்படி என்ன சொல்லுவாரு? பொதுவா நிகழ்வை சொல்றேன், ஸ்ரீலங்கா நிகழ்வை சொல்றேன், இங்க சொல்லல, என்னைய மாட்டி கொடுத்துருவீங்க. நிகழ்வு சொல்றேன், ஸ்ரீலங்கா நிகழ்வு சொல்றேன். இவர் என்ன திருத்த பார்த்தாரு, அப்படி சண்டைகளும் நடந்தீங்க பள்ளிகள், அப்படி சண்டைகளும் நடந்தீங்க, கணக்கு வழக்கு கேட்டு சண்டைகளும் நடந்தீங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க திரும்ப ஏறினாலாம். சொன்னாங்களாம், ஐயுஹன்னாஸ், மக்களே, குன்து நஹைத்துக்கும் அனில் முகாலா ஃபி சிதாக்கின் நிசாயி, பெண்கள் மகர் தொகையிற விஷயத்துல அளவு மீறதை பத்தி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், பயான் செஞ்சு எச்சரிக்கை செஞ்சேன். கூட எடுக்காதீங்கப்பா இன்னொரு சொன்னேன். சொன்னாங்க, ஃபமன் ஷாஅ அய்யுஅதிய மின் மாலிஹி மா ஹப்ப ஃபல்யஃபல், யார் அதை விட கூல கொடுக்கலுமோ கொடுத்துக்கோங்க, குர்ஆன் இப்படி சொல்லுதுன்னு இறங்கிட்டாங்க. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு தவறு சுட்டி காட்டப்படுற நேரம் அது நான் தவறு என்றது விளங்கினால் அதை என்ன செய்யணும், திருத்தி கொள்ளணும். அதை திருத்தி கொள்ளாம இல்லை நான் சொல்றதான் சரி என்று நினைக்கிறது பெருமைக்குடைய அடையாளம். அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, ஒரு சம்பவம் சொல்ல முடிச்சு கொள்றேன். ரெண்டாவதான அந்த சம்பவத்துடைய தொடர். சில நேரம் எங்களுக்கு கீழுள்ளவங்க சில மசூராக்கள் சொல்லுவாங்க, எனக்கு கீழுள்ளவங்க சில மசூராக்கள் சொல்லுவாங்க, சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க, சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களையும் நாங்கள் செவி மடுக்கணும். எடுக்கிறது எடுக்காம ரெண்டாவது விஷயம், செவி மடுக்கணும். இவர் என்னமோ சொல்றாரு இல்லையா, சார் ஒன்று ஈக்கும், இதில் தேடி பார்க்கணும், ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், அதில் கொஞ்சம் தேடி என்ன சார் ஈக்கான அளவுகள் ஈக்கான்னு பார்க்கணும். நீங்கள் சும்மா இதில் நுழையாம இருங்க பார்ப்போம், அது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இது பெருமை கூட அடையாளம்.
இதெல்லாம் அந்த நாங்க மற்றவன சிறந்தவன் என்று நினைக்கிறதா. தபூக் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நாங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஒட்டகங்கள் அறுத்து சாப்பிடுவோம், அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க. فلما علم عمر بن الخطاب رضي الله عنه بذلك قال للنبي صلى الله عليه وسلم يا رسول الله إن نحروا رواحلهم قلت الدواب فكيف يرجعون إلى المدينة. கேட்டாங்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் நீங்க ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு தின்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, நாங்க தபூக்கு வந்துட்டோம், மதீனாலையும் தபூக்கு வந்துட்டோம், திரும்பி போறது இதுல ஒட்டகமெல்லாம் அறுத்து திண்டா மறு இதில் நாங்கள் பிரயாணம் செய்வோம், எவ்வளவு பெரிய தூர நோக்காய்க்கும் ஒன்றும் இல்லையே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் பின் கத்தாப் நல்ல ஆலோசனை, சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் அறுத்த அந்த உணவு அது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்க, துவா செஞ்சாங்களாம், அது பெய்த்து சேரும் வரைக்கும் அந்த சாப்பாடு போதுமாகிச்சான். சரிங்க. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சஹாபாக்கள் முதலாவது அனுமதி கேட்டிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க இப்படி சொன்னீங்களாம், ஆனா நாங்க அறுத்து எல்லாத்தையும் பலியிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சா திரும்பி போறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே. ரசூலுல்லாஹ் செவி மடுத்தாங்க, மறுக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் அது பிழை செய்யலைங்க, நல்லா விளங்கி கொள்ளணுமா, அது ரசூலுல்லாஹ் பிழை செய்யல. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை என்ன செஞ்சாங்க, செவி மடுத்தாங்க. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள, நான் சொன்னதுதான் அறுத்து அது புறவு பாபம், இதெல்லாம் பெருமை கூட அடையாளம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இஹ்யா உலூமுத்தீன்ல சொல்லக்கூடிய ஆக முக்கியமான விஷயம், முதலாவது பெருமையுடைய அடையாளம் மற்றவனை விட நான் சிறந்தவன் என்று நினைப்பார். இது இந்த நினைப்பு வந்துட்டா அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவாரு. என்ன வாங்கி இவனை விட நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சா அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவார். என்ன தெரியுமா, இவன் சும்மா ஜுஜுபி ஆக்கலப்பா, மற்றவரை இகழிச்சு பார்ப்பாரு, இகழ்ந்து பார்ப்பாரு, தரக்குறைவா பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவங்கள் இதை அனைவரையும் பாதுகாப்பானாக, பெருமையற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.